ஆட்டோமேட்டிக்காக சவுண்ட் வரும். இதுதான் வந்து லோ காஸ்ட் ஃபயர் அலாரம். பார் தீப்பெட்டி சிஸ்டம் கவனி. வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இது வந்து காப்பர் பிளேட், இது வந்து ஜிங்க் பிளேட். ஜிங்க் பிளேட்டுக்கு வந்து ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ இது ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆக தன்மை வரும்போது இந்த காப்பர் பிளேட் வந்து ஜாயின் ஆகுது. அப்போ பவர் பாஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் ஒர்க் ஆகுது. இந்த பஸ்ஸரில் வந்து எல்இடி பல்ப் வச்சுக்கலாம், இன்னொரு பஸ்ஸர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், வேற எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், 9 வோல்ட் ஒர்க் ஆகுது, எது வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லோ காஸ்ட் ஃபயர் அலாரம். சப்போஸ் ஒரு ஹவுஸ் சின்னதாக ஒரு வீடு செஞ்சு அது இது மாதிரி வந்து இந்த வீட்டை ஃபயர் பண்ணோம்னா சவுண்ட் வரும். அப்போ வீடு பற்றி சொல்லாமல் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? இதுதான் லோ காஸ்ட் ஃபயர் அலாரம். சரி, இன்னைக்கு